புனித ஜான் மரிய வியானி குருக்களின் பாதுகாவலர். அவருடைய வாழ்விலே எனக்கு பிடித்த 2 காரியங்கள் மிக முக்கியமானதாக நான் இன்றும் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த கடினமான ஒரு இடமாக இருந்தாலும், சூழ்நிலையாக இருந்தாலும், பங்காக இருந்தாலும், மக்களோடு வாழ்வது, மக்களோடு இருப்பது, மக்களோடு ஜெபிப்பது எனக்கு பிடித்தமான ஒன்று. அது மட்டுமல்ல, மக்களை ஆன்மீக வாழ்க்கையிலும் இறை வார்த்தை வாழ்விலும் அவர்களை இணைக்க வேண்டும் என்பதிலேதான் என்னை நான் இணைத்து கொண்டு எந்த ஒரு நிலையாக இருந்தாலும், கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை நான் இணைத்து கொண்டு என் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மக்களோடு இணைந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய துன்பங்களை சுமப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது, ஜான் மரிய வியானியிடம் எனக்கு பிடித்தமான ஒன்று, நெடுநேரம் ஆண்டவரிடம் உரையாடுவது அல்லது ஜெபிப்பது. எவ்வளவு நேரம் ஜெபிக்கின்றோம் என்பது அல்ல, எப்படி ஜெபிக்கின்றோம் என்பதுதான் எனக்கும் கடவுளுக்கும் உரியது. இயேசுவோடு உரையாடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக அவரிடம் நான் தெரிந்து கொண்டேன். அதையே நான் தொடக்கத்திலிருந்து என் வாழ்க்கை பாதையிலே கடைபிடித்து வருகிறேன். நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான வாழ்வுதான் ஜெப வாழ்வு, நற்கருணை பக்தி. இதை நான் 2ஐயும் எப்போதும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். அதை வாழ்வாக மாற்ற வேண்டும் என்றுதான் என்னை கடந்த ஆண்டுகளிலே இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் மக்களுடைய மனதிலும் இன்றும் பல நேரத்திலே அந்த செயல்பாட்டை நான் பார்க்கிறேன், அந்த மாற்றங்களை பார்க்கிறேன். என் வாழ்க்கை பாதை மிக முக்கியமானது என்பதை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதனால் தான் இந்த ஜெப வாழ்வில் என்னை முழுமையுமாக இணைத்துக் கொண்டேன் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தொடருங்கள், நீங்களும் அந்த அனுபவத்தை இறைவனுடைய அருளோடு, இறைவனுடைய ஆற்றலோடு, இயேசுவினுடைய நிறைவோடு பெற முடியும். அதுதான் உண்மையான ஆன்மீக நிலைவாழ்வு என்பதை உணர்ந்து கொண்டால், உண்மையிலேயே புனித ஜான் மரிய வியானி காட்டிய அந்த வாழ்வு நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். புனித ஜான் மரிய வியானி எங்களுக்காக மன்றாடும். புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.